கலண்ட மாத்திரை இது. இங்க என் கையில பாத்தீங்கன்னா தேன்காயின்னு ஒண்ணு இருக்கு. இது பாத்தீங்கன்னா பதிமுக பட்டை சொன்னாங்க இல்லைங்களா, அந்த டீ இதுதான். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யுவராணி. நம்மளோட கடை பேர் என்னன்னா மூலிகை தேநீர் நிலையம். ஓகேங்களா, நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு வந்து டீ தான். ஓகேங்களா, இதில் நம்ம என்னென்ன இருக்குதுன்னா தூதுவளை, வல்லாரை, அமுக்குரா, அருகம்புல், இந்த மாதிரி நிறைய மூலிகை டீயாக சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பேரலில் இது என்னது? இதுதாங்க இந்த டீ. சொன்னாங்க இல்லைங்களா, அந்த டீ இதுதான். 13 வகையில வந்து இருக்கு நம்ம. 13 வகைங்களா? அது எல்லாம் கலந்த டீ தான் இது. நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு காலையில டீக்கு பதிலாக நம்ம இதை குடிச்சுக்கலாம். எல்லா பொடியுமே சேர்ந்த டீ தான் இந்த டீ. சரி 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 சரிங்களா, இதுல தான் நம்ம அந்த டீயை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது என்னென்ன பிரச்சனைகள் வந்து இது பண்ணோம்னா, ஆஸ்துமா, இந்த சளி பிடிக்கிறது, சைனஸ், இந்த மாதிரி தோல் நோய், சர்க்கரை வியாதி எல்லாத்துக்குமே இது இதாக இருக்கும். இது எப்ப காலையில தான் குடிக்கணுமா அருவத்துல, இல்ல அந்த மாதிரி எது இருக்குங்களா? அப்படியெல்லாம் கிடையாது, எப்ப வேணா குடிச்சுக்கலாம். காலையில டீ எப்பவும் குடிப்பாங்கல்ல, ஆமா, அதுக்கு பதிலா இந்த இது குடிச்சா இன்னும் பெனிஃபிட். ஏன்னா எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட்னால இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம வந்து டீ நிறைய வெரைட்டிஸ் பண்றோம். என்னென்ன டீ பண்றோம் நம்ம? டீ வந்து தேன் லெமன், இந்த டீல தேன் லெமன் கலந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆவாரம்பூ இருக்கு, சுக்கு இருக்கு, செம்பருத்தி பூ டீ இருக்கு. செம்பருத்தி பூ டீ வந்து நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது தனியாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். செம்பருத்தி பூல நம்ம டீ போடுவோம் இல்லைங்களா, அதுதான். நெக்ஸ்ட் வந்து கண்டங்கத்திரி டீ இருக்கு, சித்தரத்தை டீ, அதுமங்கலம், நெருஞ்சி முள், இப்படி நிறைய வெரைட்டிஸ்ல நம்ம வந்து டீ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னா, மூலிகை பொடி, நட்ஸு, சிறுதானிய வகைகள், எல்லா வெரைட்டியில தேன் எல்லாமே இருக்கும். ஊறுகாய், பல்பொடி, மூலிகை சம்மந்தப்பட்டது மெயினாக எல்லா விஷயமுமே நம்மள்ட்ட இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கடுக்காய், இது பொடிங்களா? கடுக்காய் பொடிங்களா? பல்லு விளக்கு, இந்த மாதிரி உடம்பு யூஸ்க்கு, இந்த மூல நோய்க்கு, இந்த மாதிரிலாம் இது பெனிஃபிட் ஆகும். ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுற முருங்கைக்கீரை பவுடர். இது எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அந்த இலையை மட்டும் நம்ம ட்ரை பண்ணி கொடுக்குறோம். முருங்கைக்கீரையிலலாம் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு இரும்பு சத்து, அயன் சத்து எல்லாமே இருக்கு. உங்களுக்கு மூட்டு வலி, கை கால் வலி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். பால்ல கலந்து குடிக்கணுங்களா இல்ல நம்ம வந்து சூப் போடுற மாதிரியே நம்ம வந்து போட்டு குடிச்சுக்கலாம். காலையில வெறும் வயிற்றுல கூட சூப் போட்டு குடிச்சுக்கலாம். இதே மாதிரி நம்மள்ட்ட வந்து கருகப்பிள்ளை பொடி எல்லா வகைகளுமே இருக்கு. முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு பவுடருமே நம்மள்ட்ட இருக்கு. ஆமா, சிறுமலையில கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது முடவாட்டுக்கால். சிறுமலையில நம்மளுக்கு ஃபேமஸ் ஆனது. அதையும் நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியாதுல கிழங்குகளை, அதனால ட்ரை பண்ணி நம்ம கொடுக்குறோம். இப்போ மோஸ்ட்லி இங்க ஃபுல்லாவே வந்து இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட பொடியில இருந்து அரிசில இருந்து எல்லாமே பண்றீங்க. எல்லாமே இங்க இருக்கு. வந்து பன்னீர் பூ, இதுவும் சுகருக்கு ரொம்ப நல்லது. பன்னீர் பூங்களா? பூ, இது பேர் வந்து பன்னீர் பூ. இது வந்து சுகருக்கு காலையில தண்ணியில கொதிக்க வச்சு குடிச்சோம்னா அவ்வளோ நல்லது இது சுகருக்கு. இங்க என் கையில பாத்தீங்கன்னா தேன்காயின்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்குன்னா, நம்ம சுகர் பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த தேன் காயை எடுத்து பொடி பண்ணி மிக்சியில போட்டு அரைச்சி காலையில வெறும் வயிற்றுல சுடுதண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இது வந்து சுகர் அவ்வளோ கட்டுப்படுத்தும். தேன் காய்ங்களா? தேன் காய்னா பேர் வந்து மகாகனி என்ற தேன் காய். இதுக்கு 2 பேர் இருக்கு. அரிசி வகைகள் நிறைய இருக்கு. பாரம்பரிய அரிசி, சிகப்பு கவுனி, வரகு, திணை, சாமை, குதிரவாளி, காட்டியானம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு. இந்த ஃபாஸ்டான உலகத்துல நம்ம இந்த இத்தனை வகையான அரிசிகள்லாம் மறந்துட்டோம். நம்மளுக்கு எத்தனை வகை அரிசி இருக்குன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியாது. ஸோ இனிமேலாவது ரொட்டீன் ஒர்க்ல ஒரு நேரத்துக்காவது இந்த வழக்கங்களை நம்ம குழந்தைங்களுக்கோ நம்மளுக்கோ ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ ஃபாஸ்டான உலகத்துல ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, பர்கர் இந்த இதை வாங்கி கொடுக்குறதுக்கு இது ஒரு நேரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி தாத்தாங்கள்லாம் இதை தான் சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க. நம்மளுக்கு இப்போல்லாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஓகேங்களா, இப்போ கேஷுவலாக அஸ்யூஷுவலாக என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், மத்தியானம் ஆனால் ஒயிட் ரைஸ், நைட் ஆனால் மாவு, அதை வச்சு இட்லி ஊற்றி தோசை ஊற்றி நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி விட்டுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை வகையான அரிசிகள், இதை சாப்பிட்டு தான் நம்ம பாட்டி தாத்தாங்கள்லாம் 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இப்போ வந்து சீனால தடை செய்யப்பட்ட அரிசி தான் கருப்பு கவுனி. இது ஏன் தடை செய்யப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம யாருக்குமே அதை வந்து தெரியப்படுத்த கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காண்டி தான் அதை தடை செஞ்சிருக்காங்க. இதுல வந்து ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரி பண்ணுது. நீர்க்கட்டி, கேர்ள்ஸுக்கெல்லாம் நீர்க்கட்டி உருவாகாமல் சரி பண்ணுது. மன அழுத்தம், மூளைகள் ஏற்படும் அழுத்தங்கள்லாம் குறைக்குது. ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப குறைக்குது.
அலர்ஜி, ஆஸ்துமா இதெல்லாம் நம்மளுக்கு இப்பெல்லாம் நிறைய இருக்கு பிரச்சனைகள். ஆனா இதை ஏன் தடை பண்ணாங்கன்றதுக்கு ரீசன் அதுதான். இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிடாம இருக்கனால தான் நம்மளுக்கு வருது. மன்னர்கள் மட்டுமே சாப்பிடணும், மட்டுமே நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. தடை இப்ப செஞ்சிருக்காங்க. எல்லா சாதாரண மக்களும் சாப்பிடணும்னு தான் நம்மளோட விருப்பம். ஆனா அப்ப தடை செய்யப்பட்டனால இப்ப வந்து நம்மளுக்கு யாருக்குமே நிறைய தெரிய மாட்டேங்குது, கிடைக்கவும் இல்ல. அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒருதலை கூடு. இது வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு நீங்க பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், குழந்தை பிறந்தவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். மருந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஹார்ட் பேஷண்ட்டுக்குமே இதுல தான் மருந்து செஞ்சு கொடுப்பாங்க. இந்த சின்னதா இருக்கு பூண்டு. இப்படிதான் இது மூலிகை பூண்டுன்றனால இதுதான் அளவேன்னு. இதுக்கு மேல பெருசா வராது. நான் வந்து நார்மல் பூண்டு சமைக்கிறது அப்படின்ற மாதிரி நினைச்சேன். சமைச்சா சாப்பிடலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் இருக்கு. பட் குழந்தைங்களுக்கு மருத்துவ குணத்துல இது ரொம்ப மூலிகை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுவும் இல்லாம நம்மள்ட்ட கொடைக்கானல் பூண்டு இருக்கு. சேம் இது ரெண்டுமே ஒரே அளவுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் கொடுக்க வேண்டியதுதான். கருப்பு கொள்ளு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. எப்பயுமே இந்த கொள்ளு பார்த்தது இல்ல. இதுலயே பிரவுன் கலர்ல இருக்கிற கொள்ளு தான் நம்ம பார்த்திருக்கோம். இது அவ்வளவு பெனிஃபிட்ஸ்ல இருக்கு. கருப்பு உளுந்தெல்லாம் முன்னாடி வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இதான் கொடுப்பாங்க. இப்ப நம்ம இந்த உளுந்தையே நம்ம மறந்துட்டோம். வெள்ளை உளுந்துல தான் இருக்கும். இதை கழுவுறதுக்கும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு வெள்ளை உளுந்துனா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் அதான். கருப்பு கொள்ளு இருக்கு, கருப்பு உளுந்து, சோளம்னா பெரண்ட மாத்திரை. இது பெரண்ட மாத்திரைங்களா? ஆமா. இது வந்து நம்ம மூட்டு கை கால் வலிக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஜாயின்ஸ் பெயின்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து அவங்க ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பெரண்ட மோஸ்ட்லி வந்து இப்ப கிடைக்காது. ஏன்னா அதிகமா எங்கிட்டாச்சும் மலை பிரதேசம் அந்த மாதிரி தான் ரெகுலரா நமக்கு கிடைக்காதனால இது வந்து மெடிசனாவே வருது. மாத்திரையாவே அவங்க உள்ள வச்சிருப்பாங்க. ஓகே. மூட்டு வலி கைகால் வலிக்கு ரொம்ப நல்லது பெரண்ட இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மள்ட்ட ஃப்ரெஷ்ஷாவே அந்த பூக்கள் செம்பருத்தி பூ, ஆவாரம் பூலாம் நமக்கு ஃப்ரெஷ்ஷா எல்லாமே இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது நமக்கு வந்து ரோஸ்மேரிங்க. அது இதான் ரோஸ்மேரி. நம்ம ஹேருக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சரி. ஓகே. பொடியாவும் இருக்கு, இந்த மாதிரி பூவாவும் வச்சிருக்கீங்க. ஆமா. இது வந்து இலை. இப்போ நீங்க பூவா கொடுத்தீங்க அப்படின்னா பூ வாங்கிட்டு போய் அவங்க ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணி அவங்க பொடியா கூட பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிக்கலாம் நம்மள்ட்ட. இது சிறுதானிய கஞ்சி மிக்ஸ். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, அரிசி வகைகள் சொன்னேன்ல. ஆமா. அதுலயே சிறுதானிய கஞ்சி மிக்ஸா ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுல இருக்கிறது எல்லாமே இதுல மிக்ஸ் ஆயிருக்கும். 27 ப்ராடக்ட்ஸ் வந்து இதுல மிக்ஸ் ஆயிருக்கும். இது எப்படி சாப்பிடணும்? இது வந்து நம்ம கஞ்சி மாதிரி பண்ணி காலையில குழந்தைங்களுக்கு கொடுக்கற கஞ்சி மாதிரியே நம்மளும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். திரிப்பலா இந்த மாதிரி நிறைய. திரிப்பலானா என்ன பழம்? அது வந்து அதுல வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3 கலந்தது. இது சாப்பிட்டோம்னா என்ன பெனிஃபிட்னா ஃப்ரீயா காலையில மோஷன் போகும், யூரின் போயிடும், நம்ம உடம்பு ஃப்ரீயா இருக்கும், எனர்ஜி கிடைக்கும், கொலஸ்ட்ரால் குறைக்கும். மெயினாக கொலஸ்ட்ரால் குறைக்கும். அதுக்கு தான் இந்த மருந்து. அடுத்து ஏதோ ஹார்ட் கேர்னு போட்டுருக்கல. ஹார்ட் கேர்னு நம்ம வச்சிருக்கோம். இது வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்கல்ல, ஹார்ட் பிளாக் இருக்கவங்கலாம் இதை வந்து காலையில ஒரு மூடி எடுத்து அரை டம்ளர்ல வந்து தண்ணியை கலந்து குடிக்கணும். அவ்வளவுதான். காலையில வெறும் வயித்துல குடிக்கணுங்களா? சுடுதண்ணில கலந்தா? சுடுதண்ணில வெது வார்ம் வாட்டர்ல வந்து இதை நம்ம கலந்து குடிச்சோம்னா ரொம்ப பெனிஃபிட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல்பொடி, மூலிகை பல்பொடிங்களா? என்னென்ன கலந்து இருக்கும் அதுல? கிராம்பு, கடுக்காய், மிளகு, வேப்பிலை எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு அதுல இது பண்ணிருக்காங்க. இது இல்லாம நம்மள்ட்ட மூலிகை குளியல் பொடி வேற இருக்கு. குளியல் பொடி இது பாத்தீங்கன்னா பதின்முக பட்டை வகைகளை சார்ந்ததுங்களா? பதின்முக பட்டை கேரளால குடிப்பாங்கல்ல, இந்த பிங்க் கலர் வாட்டர். ஓகே. பட்டை வகைனா இந்த மாதிரி சொல்றீங்களா? பிரியாணிக்கு யூஸ் பண்ற அந்த? இல்ல அது கிடையாது. மலைப்பட்டை தான் பதின்முக பட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கேரளால பிங்க் கலர் வாட்டர் ரெடி பண்ணுவாங்கல்ல. சரி. இத வந்து தண்ணியில கொதிக்க வச்சோம்னா நமக்கு அந்த பிங்க் கலர் வாட்டர் ரெடி ஆயிரும். பக்கத்துல திப்பலி இருக்கு, நமக்கு சளிக்கு எல்லாத்துக்குமே ஆகும். இது வசம்பு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. நம்மள்ட்ட அதே மாதிரி சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து குளிர்ச்சியான பாதாம் பிசின். இந்த வெயில் காலத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பாதாம் பிசின் எல்லாமே இருக்கு. ஆளி விதை, நட்ஸ், அந்த மாதிரி அத்திப்பழம் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி வெட்டி வேறு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம். சோப்புக்கு பதிலா இது யூஸ் பண்ணலாங்களோ? ஆமா, இது சோப்புக்கு பதிலா இது யூஸ் பண்ணி குளிக்கலாம். நொர வருங்களா இதுல? இல்ல மோஸ்ட்லி வந்து இந்த நேச்சுரலான ப்ராடக்ட்ல அதிகமா நொர வராது. ஒரிஜினலுங்களா? தேன் எல்லாமே ஒரிஜினல் தேன். ஓகே. இல்ல சில பேர் வந்து இந்த சக்கரை பாவு கலக்குறாங்க. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நல்ல ப்ராசஸிங்கா தெரிஞ்சதை மட்டும் தான் நம்ம வாங்குவோம். மற்றபடி வேற எதுவுமே வாங்கி வைக்கிறது கிடையாது. இன்னொன்று
பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூட்டு வலி, கை கால் வலி. இது இந்த ஃபுல் ஆயில், இந்த ஆயில் டைப்பா? இது வந்து ஆயில். ஓகே. இத வந்து நம்ம அந்த இடத்துல தேய்ச்சோம்னா அந்த வலி இருக்காது. இதுவும் ஃபுல்லா மூலிகை தான். லொகேஷன் எங்க சொன்னீங்க கரெக்ட்டா? ஒயமார்பட்டி கிருஷ்ணன் கோயில் இருக்குல்ல, அங்க வந்தீங்கனாலே நம்ம கடை மெயின்ல தான் இருக்கு. திண்டுக்கல் திண்டுக்கல் ஸ்கேன் ரோட்ல கடைசில. ஓகே. திண்டுக்கல் மாவட்டம் ஒயமார்பட்டி. ஒயமார்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் ஒயமார்பட்டி. போலீஸ் ஜிம் இருக்கு இல்லைங்களா, போலீஸ் ஜிம் அதுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு நம்ம கடை.